எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். ஸோ சீஸ் மேக்கப் சேனல்ல இன்னைக்கு நியூ இயர் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ. ஸோ அது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த 24K கோல்ட் சீரம். ஸோ இதை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸ்விஸ் பியூட்டியில் ஸ்கின் கேர் இருக்கு அப்படின்றதே வந்து எனக்கு தெரியாது. ஸோ தேங்க்ஸ் டு த சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு. ஸோ இதுதான் அவங்க கமெண்ட்டு. ஸோ அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்விஸ் பியூட்டி சீரம் நான் வந்து இது ஒன்று மட்டுமே தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட கம்ப்ளீட் ஸ்கின் கேரை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நான் ஒரு ஐ திங்க் முதல் 1.5 வீக்ஸ் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குது, உண்மையிலே கோல்டு இருக்குதா, எப்படி இருக்குது, என்ன ஏது, அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்தவரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வேண்டுகோள், ஒரு லைக் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் இன்னும் வேணும்னா எனக்கு ரொம்ப பெரிய உந்துதலாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு லைக் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் எனக்கு இது பெரிய பெரிய ஹெல்ப். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேக்கேஜிங், ஆசம் பேக்கேஜிங், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பேக்கேஜிங். இட்ஸ் அ கிளாஸ் பேக்கேஜிங், வெரி திக், ஹெவி, நைஸ். அண்ட் இந்த பேக்கேஜிங்லேயே வந்து உங்களுக்கு தெரியும் கோல்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அஸ் வெல் அஸ் நம்ம ட்ராப்பரில் நம்ம எடுக்கும் போதும் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு கோல்டு பார்ட்டிகல்ஸ் வரும். ஸோ நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க கோல்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ பேக்கேஜிங் வந்து ஆசம் அண்ட் ப்ரைஸ் ஆசம். ஸோ நல்ல விஷயங்கள் இதெல்லாமே. ஸோ நைஸ். ஸோ ஸ்விஸ் பியூட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டல், பிக்மெண்டட், டேமேஜ், ஏஜிங் ஸ்கின் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே அது வந்து சரிப்படுத்தும். இதில் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து இது பெருசாக ஒன்றுமே செய்யலை. இது நான் ஒன்றுமே யூஸ் பண்ணுமா என்னன்னு ஒரு டவுட்டு. ஸோ எனக்கு இது ஒரு லைட் க்ளோ தான் கொடுத்துச்சு. ரொம்ப லைட்டான ஒரு க்ளோ தான் கொடுத்ததே தவிர எதுவுமே பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ எதுவுமே நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அதை போட்டு ஃபஸ்ட்டு 2-3 நாளில் வந்து காலையில் கொஞ்சம் பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. சர்மம் நல்லா பிரைட்டாக இருந்தது. க்ளோயிங் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருந்தது. ஓகே, பரவாயில்லையே, என்னடா இது 2-3 நாள்லயே டிஃப்ரென்ஸ் தெரியுது, பெரிய விஷயமாச்சு இது அப்படின்ட்டு. ஆனால் போக போக எனக்கு அந்த பிரைட்னஸ் வந்து குறைஞ்சிருச்சு. க்ளோ லைட்டாக இருந்தது, லைட் ரொம்ப மினிமம் க்ளோங்க. ஸோ எனக்கு ஆக்னே வர ஆரம்பிச்சு. ஆக்னேனா சில ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பெருசு பெருசாக வரும். இது வந்து குட்டி 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 குட்டியாக அங்கங்கே குட்டி 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 குட்டியாக ஆக்னே வந்துருச்சு. இந்த மில்லியம் அந்த மாதிரி குட்டி 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 அங்கங்கே அங்கங்கே ஒரு மாதிரி ஸ்கின்னே ஸ்பாயில் ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் சாலிசிலிக் ஆசிட், நைசினமைட் எல்லாம் போட்டு சரி பண்ணுறதாச்சு. பட் இதை ஸ்டாப் பண்ணால் ஆக்னே ஸ்டாப் ஆகிடுது, இது போட்டால் ஆக்னே வந்துடுது. ஸோ அதுவும் நான் பார்த்தேன், ஒரு வேளை இதனாலயா இல்லை நம்மளுக்கா பாடி சேஞ்சா, சரி ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே போடல, நைசினமே அப்போல்லாம் எதுவுமே போடல. எதுவுமே போடாமல் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 2 days கழிச்சா 2 days கேப் விட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னே போயிடுச்சு. திருப்பி இதை போட்டு ஒரு 2 நாளில் ஆக்னே திருப்பியும் வந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஆக்னே காஸ் ஆச்சு, சென்சிட்டிவாக இருந்தது. வேறு ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமான்னு தான் நினச்சேன். சரி ஆக்னே வந்து சரி விடுங்க, அதுக்கு சாலிசிலிக் ஆசிட் போட்டுக்கலாம். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி ஆன்டி ஏஜிங் சேஞ்சஸ், ட்ரைனஸ், டல் ஸ்கின், அதுக்கெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் வருமானா எனக்கு பெருசாக இல்லை. நான் எந்த சேஞ்சுமே பார்க்கல. இதை வந்து போட்ட மாதிரியே இல்லை. வந்து 3 to 5 drops போட சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸாக அவ்வளோ போட்டு அப்ளை பண்ணேன். நைட்டு ஒரு டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். போட்டு பண்ணி மாய்ஸ்சரைசர்லாம் அதுக்கப்புறம் போட்டேன். ஏன்னா சர்மம் பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு அப்புறம் ரொம்ப ரொம்ப மினிமல் க்ளோ அண்ட் எனக்கு மாய்ஸ்சரைஸ்டாக இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப வறட்சி சர்மம். ஸோ ஒருவேளை அதனால் ஒத்து வரலையோ, ஆயிலி ஸ்கின்க்கு இது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு என்னோட வெரி வெரி ட்ரை ஸ்கின்னுக்கு
ஒன்றுமே பண்ணல. ட்ரைனஸ்க்கு ஏதாவது பண்ணுச்சானா அதுக்கும் இல்லை. ஸோ எனக்கு இது டோட்டல் ஒன்றுமே ஒர்க் ஆகாத ப்ராடக்ட். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்விஸ் பியூட்டி, அது ஸ்விஸ் பியூட்டி பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். மேக்கப்லாம் நிறைய ஸ்விஸ் பியூட்டி வச்சுருக்கேன், பட் வெரி டிசப்பாயிண்டட். இதோட உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறோம், கோல்டு அப்படிங்கும் போது 1.5 வாரத்தில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எதுவுமே வரல, எக்ஸப்ட் ஆக்னே. ஆக்னே தான் ப்ரிட்டியாக வந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்லி வேற மாதிரி ரிவ்யூவாக ஆயிடுச்சுது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதை? உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோட வெரி ட்ரை ஸ்கின்க்கு இதுதான் என்னோட ரிவ்யூ. ஸோ இது இன்கேஸ் யாருக்காவது வாங்கணும் அப்படின்னா லிங்க் ஒன்றா இங்கே போட்டுறேன், இல்லை கீழே போட்டுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.